after a long gap, again we have another super session of our Goba sir, our Ruby Achiver, South Indian Kingmaker. இந்த பிஸ்னஸில் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 25 வருஷமாக இந்த ஆர்சிஎம் பிஸ்னஸ் இருக்காங்க. இந்த 25 வருஷத்துல வந்து நம்ம பார்க்கும்போது நிறைய லீடர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய லீடர்ஸ் வந்து வெற்றி அடிச்சிருக்காங்க. ஆனா அதே மாதிரி நிறைய ஆளுங்க ஆர்சிஎம் பிசினஸுக்குள்ள வந்து அப்படியே வந்து சக்சஸ் இல்லாம வெளியே போன ஆளுங்களும் இருக்கு. ஆனா இந்த பிசினஸ்ல வந்து இன்னைக்கு வந்து ഏറ്റവും பெரிய அச்சீவ்மெண்ட், சவுத் இந்தியாவில ഏറ്റവും பெரிய அச்சீவ்மெண்ட் சஃபியர் சிஆர்மூர்த்தி சார் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம சுஜித் சார் ஆகட்டும், நம்ம ஸ்டார் ரூபி சுஜித் சார் ஆகட்டும், நிறைய ரூபி மாதிரி இருக்காங்க. ஒரு ரூபி, நானும் கூட ரூபி தான். இந்த மாதிரி நிறைய லீடர்ஸை கிரியேட் பண்ண ஒரு லீடர் யாருன்னு கேட்டா டெஃபினெட்லி வந்து we can say only one name, that is our கோபகுமார் சார். இந்தியாவில் வந்து சிறப்பான மோட்டிவேஷன் கொடுக்குற, சிறப்பான ட்ரைனிங் கொடுக்குற, எத்திக்கல் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு 10 லீடர்ஸோட பேர் நமக்கு எடுத்தா அந்த 10 லீடர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் 5ல வந்து இருக்கிற ஒரு ஆள் தான் நம்ம கோபகுமார் சார். இன்னும் வந்து நம்ம பிஸ்னஸ் ஆர்சிஎம் பிஸ்னஸுக்குள்ள சவுத் இந்தியாவில் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி, அது வந்து நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, நாட் ஓன்லி இன் கேரளா, நாட் ஓன்லி இன் கர்நாடகா, நாட் ஓன்லி இன் ஆந்திர பிரதேஷ், சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்திலும் வந்து பெரிய லெவலில் லீடர்ஸ் கிரியேட் ஆயிருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து சரியான லெவலில் அவருக்கு கிடைச்சிருக்கிற ட்ரைனிங் தான். இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம எப்படி பண்ணணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம கோபகுமார் சார் கூட நிறைய வாட்டி சொல்லின விஷயம் தான். நம்ம வந்து ஆர்சிஎம்மோட நல்ல சாப்பாடு நம்ம சாப்பிடணும், நல்ல பொருள் நம்ம யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அது வந்து 10 பேர்கிட்ட சொல்லணும். இது மட்டும்தான் நம்ம ஆர்சிஎம்ல பண்ண வேண்டிய சிம்பிளான விஷயம். ஆனா இது எப்படி பண்ணணும், எந்த அளவுக்கு பண்ணணும், யாருக்கிட்ட போய் பண்ணணும், எப்படி வந்து இது புரிய வைக்கணுங்கிறது ஆளுங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு சரியான லீடர்ஷிப் குவாலிட்டி நமக்கு தேவையா இருக்கு. நாம் மட்டும் வந்து கஷ்டப்பட்டா இந்த பிசினஸ்ல வந்து பெரிய வெற்றி அடிக்க முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், என்ன மாதிரி நாம் வேலை செய்யற மாதிரி வேலை செய்யற ஒரு 10 பேரை என்னோட டீம்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணோங்கிறது நமக்கு சொல்லி தரதுக்காக நம்ம கூட வந்து நம்ம கோபகுமார் சார் வந்திருக்காங்க. ஸோ வித் ஆல் யுவர் பெஸ்ட் விஷஸ், லெட் மீ வெல்கம் த கிங் மேக்கர் ஆஃப் ஆர்சிஎம் பிசினஸ் சவுத் இந்தியா, கோபகுமார் சார். வெல்கம் சார், ஓவர் டு யூ. Okay, thank you, Ranjit sir. Thank you very much. 2 o'clock session consistent நடத்திட்டு போறேன். ரஞ்சித் சார் நிறைய after a very very long time, happy to see you. எங்கேயோ வெளியில இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம ரஞ்சித் சார். பொன்குணா சார் இதில் இருக்கு வீடியோல. பொன்குணா சார் வணக்கம். ஓகே, எனிவே காமராஜ் சார் பார்க்கல, ஜெகதீஷன் சார் போட்டோ பார்க்க முடியுது. ஓகே, எனிவே எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு ரஞ்சித் சார் சொன்னாரு. மை நேம் இஸ் கோபகுமார். என்னோட பேரு வந்து கோபகுமார். ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தேன், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டிஃபென்ஸ்ல வேலை பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜேபி சார், ஜெயபிரசாத், கோழிக்கோடு. அவர் மூலமா தான் நம்ம ரஞ்சித் சார் ஆர்சிஎம்குள்ள வந்தது. 21 வருஷம் பிஃபோர் 21 இயர்ஸ் எனக்கும் ஜேபி சாருக்கும் சுஜித் சார் நம்ம வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எனக்கு ஆர்சிஎம் கிடைச்ச போது நான் யாருக்கிட்ட சொல்லணும் எனக்கு தெரியல. எனக்கு ஆக்சுவலி வந்து ஆர்சிஎம் சொல்ல தெரியாது. அப்போ ஜேபி சார் வந்து எனக்கு க்ளோஸா இருந்ததுனால நான் என்ன சொன்னாலும் அவர் எடுத்துரு, சும்மா ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னா அவர் ஜாயின் பண்ணியாச்சு. அவர் சும்மா ஜாயின் ஆயிடுச்சு. நம்ம ரஞ்சித் சார் ரூபி அடிச்சாச்சு. அப்போ ஆக்சுவலி நம்ம ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி ஆர்சிஎம் இஸ் வெரி சிம்பிள். அது சிம்பிளா எடுத்தா சிம்பிளா கொண்டு போகலாம். நம்ம வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் பண்ணினா ஆர்சிஎம்ஐ விட இவ்வளவு பெரிய காம்ப்ளிகேட்டட் இன்னொரு பிசினஸ் கிடையாது. சிம்பிளா பண்ணினா இட்ஸ் எ வெரி வெரி சிம்பிள் பிசினஸ். ஸோ நான் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து 21 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சிஎம்குள்ள வந்தேன். ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி நானும் 2 வேலை தான் பண்ணிட்டு இருக்கு. ஆர்சிஎம் கொடுக்குற பொருள் எல்லாம் யூஸ் பண்றேன். எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், ஆர்சிஎம் பொருள் யூஸ் பண்ணும்போது கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் 10 பேர் சொல்றேன். நல்லா இருக்கு, டீ தூள் நல்லா இருக்கு, நீங்களும் பயன்படுத்துங்க. சோப்பு நல்லா இருக்கு, கோதுமை மாவு நல்லா இருக்கு,
நீங்களும் பயன்படுத்துங்க. இவ்வளவுதான். ரஞ்சித் சார் 100% உண்மையான விஷயம் தான் சொன்னேன். இதுதான் லாஸ்ட் 21 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கு. அதுல என்ன ஒரு பெனிஃபிட் கிடைச்சதுன்னு கேட்டா, இது சொல்லிட்டே போறேன். நான் சொன்னேன். நான் கொடுத்த ஆட்கள் வந்து அதை பயன்படுத்தி பார்த்தேன். அவருக்கு பிடிச்சாச்சு. அவருக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு அவர் சொல்ல ஆரம்பிச்சேன். அப்படியே 10 வந்து 100 ஆச்சு, 100 1000 ஆச்சு, 1000 10,000 ஆச்சு, 10,000 1,00,000 ஆச்சு, 1,00,000 10,00,000 ஆகுது. அப்படியே வந்து ஆட்களுக்கு சொல்லி அப்படியே வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் ஃபார்ம் ஆயி, இப்ப வந்து எந்த ஒரு அளவுக்கு போனேன்னு கேட்டா, கோடிக்கணக்கான பிசினஸ் ஒரு மாசத்துல க்ளோஸ் ஆகுது. குரோர்ஸ் ஆஃப் பிசினஸ். இன்னைக்கு எந்த டேட் 28 தானே? 28. இன்னும் 2 நாள்ல வந்து ஜனவரி நியூ இயர். நியூ இயர் வந்து புது வருஷம். நியூ இயர் 2026. ஃபர்ஸ்ட் மந்த் பிசினஸ் க்ளோசிங் இன்னொரு 2 டேஸ்ல க்ளோஸ் ஆகும். இப்ப 2025லும் நம்ம பிசினஸ் பண்ணியிருக்கு. 2024ல பிசினஸ் பண்ணியிருக்கு. இப்ப 24 விட நமக்கு growth 25ல வந்திருக்கா? 25 விட பெரிய growth நமக்கு 26ல வரணும் அப்படி இருந்தா, ஓரோ மாசமும், ஓரோ வருஷமும் நம்ம பண்ணிட்டு போற பிசினஸ வந்து கொஞ்சம் ஏத்திட்டே போணும். கொண்டு வர்ற ஆட்களுடைய அ நம்பர் இன்கிரீஸ் ஆகணும். அவர் பயன்படுத்தி இருக்கிற பொருட்களுடைய அ குவான்டிட்டி இன்கிரீஸ் பண்ணணும். நம்ம நடத்திட்டு வர்ற மீட்டிங்ஸ், நம்ம நடத்திட்டு வர்ற ஹோம் மீட்டிங்ஸ், பிக்கப் சென்டர் மீட்டிங்ஸ் அது ஏத்திட்டு வரணும். அப்படியே நம்ம ஒன்னொன்னா இந்த இந்த பிசினஸ் வந்து ஏத்துறதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் ஒன்னொன்னா நம்ம அதிகப்படுத்தி வந்தா ஆட்டோமேட்டிக்கலி பிசினஸ் இயர். இப்ப சப்போஸ் நம்ம 2025ல மாசம் ஒரு 2 3 ஹோம் மீட்டிங் பண்ணிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோ. ஒரு 2 3 ஹோம் மீட்டிங் பண்ணின்னு வச்சுக்கோ. 2026ல ஒரு முடிவெடுக்கிற இந்த இந்த வருஷம் 2026ல எவ்ரி மந்த் நான் ஒரு 10 ஹோம் மீட்டிங் நடத்தும். நானும் என்னுடைய டீம் லீடர்ஸும் சேர்ந்து 2025ல 3 தான் பண்ணிது ஹோம் மீட்டிங். இந்த இந்த வருஷம் 2026ல எவ்ரி இயர் எவ்ரி மந்த் வந்து நானும் என்னுடைய டீமும் சேர்ந்து எவ்ரி மந்த் நான் 10 ஹோம் மீட்டிங் நடத்த போறேன். 20 மீட்டிங் நடத்த போறேன். 20 ஹோம் மீட்டிங் சொன்னா வந்து ரொம்ப என்ன சொல்ல முடியும்? செலவு நீங்க பார்த்தா எந்த செலவும் இல்ல. ஏன்னா ஹோம் மீட்டிங் நீங்க ஹால் புக் பண்ண அவசியம் இல்ல. ஆட்கள் 1 வந்தாலும் சரி, 10 வந்தாலும் சரி, 20 வந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பென்ஸ் இல்ல. அதனால லாஸ் வராது. ஹோம் மீட்டிங்ல வர்ற ஆட்களுக்கு வந்து நீங்க குடிக்கிற டீல வந்து இன்னொரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா போட்டா அவருக்கு குடுத்துடலாம். பெரிய அளவுல நீங்க சாப்பாடு பண்ண அவசியம் இல்ல. எதுவும் வேண்டாம். நீங்க குடிக்கிற டீல ஒரு டீ அவருக்கு, நீங்க சாப்பிடுற பிஸ்கட்ல ஒரு பிஸ்கட் அவருக்கு, நீங்க சாப்பிடுற ஒரு மிக்ஸர்ல கொஞ்சம் மிக்ஸர் அவருக்கு குடுத்தா, ஹோம் மீட்டிங் முடிஞ்சு போச்சு. ஹோம் மீட்டிங்ல நம்ம பேச வேண்டியதே ஆர்சிஎம் பொருள்கள் பத்தி பேசியா போதும். டீ நல்லா இருக்கு, கோதம்பு மாவு நல்லா இருக்கு, சோப்பு நல்லா இருக்கு. இவ்வளவுதான். ஹோம் மீட்டிங் முடிஞ்சு போச்சு. வெரி சிம்பிள். ஆனா வந்து எத்தனை ஹோம் மீட்டிங் நீங்க பண்ற? 2025ல நான் மாசம் 3 பண்ணிட்டு இருந்தது, 4 பண்ணிட்டு இருந்தது. சோ 2026ல நான் அதை 10ஆ மாத்துறேன், 20ஆ மாத்துறேன். உங்கள பிசினஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலா இன்கிரீஸ் ஆகும். ஹோம் மீட்டிங்ல ஆர்சிஎம்ல சொல்றது என்னன்னு கேட்டா, ஹோம் மீட்டிங் இஸ் பிவி ஜெனரேட்டிங் மெஷின். ஹோம் மீட்டிங் சொன்னா என்னது? இட்ஸ் எ பிவி ஜெனரேட்டிங் மெஷின். அது ஒரு மெஷின் மாதிரி. நீங்க ஹோம் மீட்டிங் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கலி பிவி வரும். ஹோம் மீட்டிங் இஸ் எ பிவி ஜெனரேட்டிங் மெஷின். அது ஒரு மெஷின் மாதிரி. உங்களுக்கு தேவையான பிவிய வந்து ஏத்தணும்னா நீங்க அந்த ஹோம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணினா போகும். அப்போ என்ன பண்ணணும்? உங்க டீம்ல வந்து 2 லீடர்ஸ் இருக்கா? நீங்க வீக்லி ஒரு ஹோம் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணினா 2 லீடர் சேர்ந்து 8 மீட்டிங் கம்ப்ளீட் ஆகுதா? நீங்களும் ஒரு மீட்டிங் நீங்க வீக்லி கண்டக்ட் பண்ணினா உங்களுக்கு 4, உங்கள டீம் லீடர்ஸ் வந்து 8, இப்ப டோட்டலா வந்து 12 ஹோம் மீட்டிங் ஆகும். எவ்வளவு சிம்பிள். செலவு யாருக்கும் இல்ல. உங்களுக்கும் செலவு கிடையாது. உங்க டீம் லீடர்ஸ்க்கும் செலவு கிடையாது. 12 ஹோம் மீட்டிங் உள்ள டீம்ல நடக்கும்போது பிவி அப்படியே ஏறிட்டு போயிடும். நீங்க நினைக்கிற நான் ஓப்பனர் ஆகணும்,
இந்த மாசம் நான் ஈகிள் ஆகணும், எனக்கு ஸ்டார் கம்ப்ளீட் பண்ணணும். த சீக்ரெட் என்ன தெரியுமா? வாட் இஸ் த சீக்ரெட்? சீக்ரெட் இஸ் ஹோம் மீட்டிங். எத்தனை ஹோம் மீட்டிங் உங்கள டீம்ல நடக்குது? ஆஸ் எ டீம் லீடர், ஹவு மெனி ஹோம் மீட்டிங்ஸ் யூ கண்டக்ட்? யுவர் டீம், உங்க டீம்ல எத்தனை நடக்குது? கர்நாடகால ஒரு லீடர் இருக்கு, எமரால்ட் அச்சீவர் தான் இருக்கு. அவரோட டீம்ல வந்து லாஸ்ட் மந்த் அவர் கம்ப்ளீட் சார்ட் பண்ணி அவரோட டீம் லீடர்ஸ் ஒரு 20 பேரை சார்ட் பண்ணிட்டு டோட்டலா வந்து லாஸ்ட் மந்த், அதாவது டிசம்பர்ல 150 ஹோம் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணிடு. 150 ஹோம் மீட்டிங்ஸ். அதுல என்ன ரிசல்ட் கிடைச்சதுன்னு கேட்டா, அவருக்கு வந்து லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் அவருடைய எமரால்டு மெயின்டைன் பண்ண முடியல. ஆனா இந்த 150 ஹோம் மீட்டிங்ஸ்ல அவருக்கு ரிசல்ட் என்னன்னு கிடைச்சா, he is very 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 close to எமரால்ட். எமரால்டு இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அவர் என்ன டார்கெட் எடுத்திருக்கு, என்னுடைய எமரால்டு பின்ன வந்து நான் ஜனவரியில கம்ப்ளீட் பண்ணிடும். இந்த மாசம் வந்து ஆல்ரெடி வந்து 175 ஹோம் மீட்டிங்ஸ் அவர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் 2 டேஸ் பேலன்ஸ் இருக்கு. இந்த 2 டேஸ்ல மீதி இருக்கிற 15-20 ஹோம் மீட்டிங்ஸ் அவர் ஆல்ரெடி சார்ட் பண்ணியிருக்கு. அதை கம்ப்ளீட் பண்ணி நான் உன்னுடைய எமரால்ட் அச்சீவ்மெண்ட் இந்த மாசம் கம்ப்ளீட் பண்ணிடும் அப்படி சொல்றாங்க. சோ நீங்க யோசிச்சு பாருங்க, ஹோம் மீட்டிங் எத்தனை பவர்ஃபுல், வெரி பவர்ஃபுல். அப்போ ஹோம் மீட்டிங்ஸ் நம்ம எப்படி நம்ம நடத்தலாம் நம்ம டீம்ல? ஹவு டு கண்டக்ட்? ஒரு புதுசா ஒரு ஆளு ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு நியூ நம்பர் வந்து ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் எப்படி ஆர்சிஎம் ஆரம்பிக்கணும், எப்படி இந்த ஆர்சிஎம் பிசினஸை முன்னாடி கொண்டு போகும்? வாட் இஸ் த ஸ்டெப்ஸ்? ஸ்டெப் நம்பர் 1 என்ன சொல்றது? 1 to 1. அதாவது ஒரு புது ஆள் வந்து ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்ணும்போது நேரடியா வந்து மீட்டிங் ஆரம்பிக்க முடியாது, ஹோம் மீட்டிங் கண்டக்ட் பண்ண முடியாது. கரெக்ட் தானே? அவருக்கு தெரிஞ்ச ஆட்களை போய் பர்சனலி மீட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு புது நண்பர் ஆர்சிஎம்ல என்ட்ரி போட்டாச்சு, ஐடி நம்பர் கிடைச்சாச்சு, அவருக்கு தெரியல. இப்ப என்ன பண்ணும் சார், என்ன பண்ணினா நான் ஆர்சிஎம்ல முன்னாடி போக முடியும்? அவருக்காக சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? 1 to 1, 1 on 1. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை போய் நீங்க பர்சனலா மீட் பண்ணணும். பர்சனல். அப்ப போய் மீட் பண்ணும்போது உங்களை கையில என்ன இருக்கணும்? நீங்க சும்மா அப்படியே காலி கையில போனா நல்லாகாது. உங்களை கையில வந்து பிசினஸ் பேக் இருக்கணும், பிசினஸ் பேக்ல வந்து டூல்ஸ் இருக்கணும், மார்க்கெட்டிங் பிளான் புக் இருக்கணும், ஒரு ஆர்சிஎம் உடைய ஒரு பிளெயின் புக், அதாவது கம்ப்ளீட் பிளெயின் எதுவும் இல்லை, அது அந்த ஒரு புக் இருக்கணும். ஆர்சிஎம் உடைய பென் உங்களை கையில் இருக்கணும், நீங்க போட்டிருக்கிற ஷர்ட் வந்து ஆர்சிஎம் இருக்கணும், நீங்க கேரி பண்ற பேக் ஆர்சிஎம்ல இருக்கணும். எல்லாம் வந்து ஆர்சிஎம் கம்ப்ளீட், ஆர்சிஎம் ஷூஸ், ஆர்சிஎம் சாக்ஸ் எல்லாம் போட்டு நீங்க ஒரு புது உங்களுக்கு தெரிஞ்ச ஆளை மீட் பண்ண போறேன். அங்க போய் ஒரு 10, 20 ப்ராடக்ட் அவருடைய டேபிள்ல டிஸ்ப்ளே பண்ணிட்டு, இதெல்லாம் ஆர்சிஎம் பொருட்கள், இதுல வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம், இது வந்து குவாலிட்டி இப்படி இருக்கு, இதோட ரேட் இப்படி இருக்கு, நீங்க இதை பயன்படுத்தி தான் உங்களுக்கு வருமானத்தை சம்பாதிக்கலாம். நான் உங்களை சேர்க்கறதுக்காக வரல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் 1, 2, 3 பொருட்கள் நீங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு பிடிச்சுன்னா இந்த பொருளுக்குள்ள உங்களுக்கு ஒரு வருமானம் வாங்குற ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லி நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களே மீட் பண்ணணும். மீட் 1 on 1. அப்படித்தானே பண்ண முடியும். ஒரு புது ஆள் போய் ஒரு குரூப்ல பேச முடியாது. அவர் தெரிஞ்ச ஆள்களை போய் மீட் பண்ணிக்கலாம். பர்சனலா மீட் பண்ணிட்டு நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது எங்கன்னு கேட்டா இஸ் ரீட்டைல் சேல்ஸ். நோ ஜாயினிங் ஒன்லி ரீட்டைல் சேல்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களே 1 on 1 மீட் பண்ணிட்டு அவருக்கு பொருள்கள் காட்டி, அவருக்கு புரிய வச்சு, டீ தூளை காட்டி, கோதம் மாவை காட்டி, சோப்பை காட்டி, பேஸ்டை காட்டி, அவருக்கு நீங்க சொல்ல வேண்டிய நேரம், நான் இது பயன்படுத்திட்டு இருக்கு சார், மார்க்கெட்டை விட நல்ல தரமான பொருள், ஆனா வந்து ரேட் ரொம்ப ரீசனபிளா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பொருள்ல நீங்க வாங்குற இந்த பணத்துல 50% வந்து நமக்கு ஆதாயமா கொடுக்கிற, வருமானமா கொடுக்கிற, அது வாங்குறதுக்கு ஒரு சிம்பிள் மார்க்கெட்டிங் டெக்னிக் இருக்கு. நீங்கள் ஆட்களை சேர்க்கிறது கம்பல்சரி கிடையாது, நீங்க சேல்ஸ் பண்றது கம்பல்சரி கிடையாது, நீங்க வாங்கி பயன்படுத்தியா போதும் சொல்லி 1 on 1 மீட் பண்ணிட்டு இந்த பொருட்களை கொடுத்து புரிய வச்சு ஒரு 500 ரூபாய் பொருள், ஒரு 1000 ரூபாய் பொருளை சேல் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்? டெய்லி நீங்க ஒரு ஆள் அட்லீஸ்ட் மீட் 1 person எவ்ரி டே. இதுதான் ஒரு புது நண்பர்
ஆர்சிஎம்குள்ள வந்த ஒரு புது ஆள் பண்ண வேண்டியது. இதுல மார்க்கெட்டிங் பிளான் நீங்க சொல்ல. அப்ப எந்த காம்ப்ளிகேஷனும் கிடையாது. உங்களுக்கு அப்லைன் லீடர் தேவையில்ல. உங்களுக்கு கிராஸ் லைன் டிவைடர் தேவையில்ல. உங்களுக்கு ஆர்சிஎம் புரிஞ்ச ஆட்கள் தேவையில்ல. நீங்க சும்மா போற, மீட் பண்ற, பொருள் சொல்ற, பொருள் காட்டுற. ஆர்சிஎம் நல்லா இருக்கு சார். கம்மியான விலையில கிடைக்குது. நீங்க யூஸ் பண்ணி பாருங்கோ. இப்படி சொல்லி 1 on 1 மீட் பண்ணிட்டே போங்க. ஒரு 2 நாளுக்கு அப்புறம், ஒரு 2 டேஸ், 3 டேஸ்க்கு அப்புறம் நீங்க கால் பண்ணி கேட்டு பாருங்க. நீங்க அந்த டீ தூள குடிச்சு பார்த்தாச்சு சார். கொஞ்சம் குதிக்க வைக்கணும். ஏன்னா வந்து இது டீ இலை. இது எவ்வளவு குதிக்க வைக்கிறியோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறும் இந்த டீ. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வேற டீ தூளல வந்து நீங்க அதிகம் குதிக்க வச்சா நீங்க குடிக்க முடியாது. ரைட்? அப்படி சொல்லி நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 1 on 1 முடிச்சதுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு டூ ஃபாலோ அப். குடிச்சாச்சா? சாப்பிட்டு பார்த்தாச்சா? கோதுமை மாவை யூஸ் பண்ணி பார்த்தாச்சா? அப்படி நீங்க கேட்டு பார்க்கணும். அப்போ சொல்லுவாங்க, டீ தூள் நல்லா இருக்கு, டூத் பேஸ்ட் நல்லா இருக்கு, கோதுமை மாவு நல்லா இருக்கு, பேஸ்ட் நல்லா இருக்கு, சோப்பு நல்லா இருக்கு. ரைட்? நீங்க கொடுத்த பொது பொருள் எதையோ அவர் வந்து யூஸ் பண்ணிட்டு அவருக்கு பிடிச்சுன்னா நல்லா இருக்கு அப்படி சொல்லுவாங்க. அப்போ நீங்க என்ட்ரி கொடுக்கல. அவரு ஜாயின் பண்ண அவசியம் இல்ல. அவருக்கு என்ன சொல்லணும்? நான் மறுபடியும் வர்றேன், உங்கள மீட் பண்றேன். இன்னும் 2 பொருள் உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க அது கூட யூஸ் பண்ணி பாருங்கோ. உங்களுக்கு புடிச்சுன்னா, இதுல வர்ற வருமானம் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். அப்படி சொல்லி செகண்ட் டைம் அவர மீட் பண்ணிட்டு, இன்னும் கொஞ்சம் பொருள் அவர இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்சு, ஒரு 1 ஆர் 2 ஆர் 3 டைம்ஸ் அவர மீட் பண்ணி, அவர புரிய வச்சு, பொருள் கொடுத்து, அவர யூஸ் பண்ண வச்சு, மெதுவா ஒரு ஆள உள்ள கொண்டு வரணும். இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நம்ம பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ் என்ன? நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நமக்கு கிடைச்ச ஆட்களை எல்லாம் ஸ்பான்சர் பண்ணணும் அவ்வளவு அவசியம் கிடையாது. உங்களுக்கு 10 பேர் கிடைச்சாச்சு. 10 பேரும் உள்ள கொண்டு வந்து அவரோட ஐடி ப்ரூஃப வாங்கி, அட்ரஸ் ப்ரூஃப வாங்கி, ஆதார் கார்ட வாங்கி, அவர் எல்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ண வைக்கணும், ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படி அவசியம் கிடையாது. யாரு உங்கள பொருள வாங்குறாங்களோ, யாரு உங்கள பொருள் வாங்கிட்டு அவரு எஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களோ, அவர மட்டும் நீங்க உள்ள கொண்டு வந்தா போதும். ஒரு வாட்டி கொடுத்தாச்சு, ஒரு சொல்றாரு நல்லா இருக்கு. எனக்கு இன்னும் தேவை. எனக்கு இன்னும் அந்த டீ தூள கொடுங்கோ. அப்படி உங்கள ஃபோன் பண்ணி கேட்டு மறுபடியும் நீங்க அவர போய் மீட் பண்ற ஆட்கள் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி சேல் பண்ணியாச்சு, 2 வாட்டி சேல் பண்ணியாச்சு, 3 வாட்டி சேல் பண்ணியாச்சு. அப்படியே மறுபடியும் நீங்க யார மீட் பண்றாங்களோ, அவருக்கு வந்து நீங்க ஒரு ஐடி போட்டு ஒரு ஜாயினிங் குடுங்கோ. பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிட்டு ஜாயினிங் கொடுக்கல. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிட்டேன், நீங்க பொருள் கொடுத்தாச்சு. செகண்ட் டைம் மீட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பொருள் கொடுத்தாச்சு. தேர்ட் டைம் இன்னும் மீட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பொருள் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்க அவர ஆர்சிஎம்க்குள்ள கொண்டு வரணும். அப்போ வந்து என்ன ஆகும் தெரியுமா? நீங்க கொண்டு வர்ற ஆள் ஆக்டிவான ஒரு அசோசியேட் பையரா மாறும். ஆக்டிவான அசோசியேட் பையரா மாறும். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆட்கள் அவசியம் இல்ல. ஒரு 10 பேர் போதும். அதுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல என்ன சொல்லுன்னு கேட்டா, ஃபைண்ட் யுவர் 10. நீங்க உங்கள 10 பேரை தேடி பாருங்கோ. நீங்க உங்கள 100 பேரை தேடி பாருங்கன்னு சொல்லல. நீங்க உங்கள 10 பேரை தேடி பாருங்கோ. அப்ப நீங்க உங்கள 10 பேரை தேடி பார்க்கும்போது, ஏதோ ஒரு ஆள தேடி புடிச்சு உள்ள கொண்டு வந்து போட்டு அவரு சைஃபர் பண்ணினா உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. சைஃபர் ஆக போற ஆட்கள் நம்ம டீமில் தேவையில்லை. நம்ம என்ன பண்ணணும்? ஃபைண்ட் யுவர் 10. உங்கள 10 பேரு ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்கள 10 பேர் நீங்க உள்ள கொண்டு வந்தா, அவர் எவ்ரி மந்த் கன்சிஸ்டன்ட் பர்ச்சேஸ்ல இருக்கணும். கம்பெனி கொடுத்த டார்கெட் இருக்கு இல்லையா? 1500, 2500, 5000 பிவி. அது எவ்ரி மந்த் பண்ற ஆட்களை மட்டும் நீங்க ஆர்சிஎம்க்கு உள்ள கொண்டு வாங்க. 1500 பண்ணட்டும். 2500 தேவையில்லை. 1500 பண்ணட்டும். பட் சைஃபர் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஆட்களை நீங்க உள்ள கொண்டு வந்து அவருக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுங்க. தட் இஸ் கால்ட் ஆஃப்டர் ஜாயினிங் ஃபாலோ அப். என்ன சொல்லும்? ஃபர்ஸ்ட் ஃபாலோ அப் என்ன? நீங்க ஃபர்ஸ்ட் சேல் பண்ணியாச்சு, ஃபாலோ பண்ற. செகண்ட் சேல் பண்ணியாச்சு, ஃபாலோ பண்ற. எப்படி இருக்கு அப்படி கேட்கிற. கோதுமை மாவு எப்படி இருந்தது, டீ தூள் எப்படி? தட் இஸ் கால்ட் ஃபாலோ அப். தட் இஸ் பிஃபோர் ஜாயினிங் ஃபாலோ அப். இது ரெண்டாவது ஃபாலோ அப் என்னது? ஆஃப்டர் ஜாயினிங் ஃபாலோ அப். ஜாயினிங் எடுத்ததுக்கு அப்புறம் ஃபாலோ அப். அதில் என்ன பண்ணணும்? நீங்க கன்சிஸ்டன்சி பிளான் சொல்லி கொடுக்கணும். கன்சிஸ்டன்சி பிளான் 1500 நீங்க ரெகுலரா 6 மாசம் பண்ணினா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? உங்கள் ஐடி நம்பர், பாஸ்வேர்டு என்ன? எப்படி அது மொபைல் போன்ல சேவ் பண்ணணும்? நிறைய பேருக்கு ஐடி நம்பரே தெரியல சார்.
சும்மா ஜாயினிங் ஆயிடுச்சு, அவருக்கு ஐடி நம்பர் தெரியல, பாஸ்வேர்டு தெரியல, அந்த மாதிரி ஜாயினிங் கிடைச்சு என்ன பிரயோஜனம்? அப்ப ஜாயினிங் போட்டதுக்கு அப்புறம் உங்களை 10 பேரை நீங்க தேடி பிடிச்சாச்சு இல்லையா? ஃபைண்ட் யுவர் 10 நீங்க தேடி பிடிச்சாச்சு. அந்த 10 பேருக்கு அவருடைய ஐடி நம்பர் தெரியணும், அவருடைய பாஸ்வேர்டு தெரியணும், எப்படி லாகின் பண்ணணும், rcmworld.com போய் எங்க கிளிக் பண்ணி எப்படி லாகின் பண்ணணும், ஆப் அவருடைய ஆர்சிஎம் ஆப் இருக்கு இல்லையா, ஒபிஷியல் ஆப், அது எப்படி டவுன்லோடு பண்ணணும், அது அவருக்கு சொல்லி கொடுக்கணும். தட் இஸ் கால்ட் ஆஃப்டர் ஜாயினிங் ஃபாலோ அப். ஆஃப்டர் ஜாயினிங் ஃபாலோ அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து ஜாயினிங் பண்ணிட்டு விட்டாச்சு. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவாங்க, வாட் இஸ் த மிஸ்டேக் வி டு, நம்ம இன்னும் புது ஆட்களை தேடி போயிட்டே இருக்கும். பழைய ஆட்கள் வந்து படிச்சுட்டே இருக்கு, அவர் சைஃபரா போயிட்டே இருக்கு, அவர் ஜீரோவா போயிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்ணோம், இன்னும் புது ஆட்களை தேடி போயிட்டே இருக்கும். தட் இஸ் ராங். உங்களை டீமில் யாரு வந்துறாங்களோ, உங்களை பேசிய கேட்டு வந்துறாங்களோ, உங்களை நம்பி வந்துறாங்களோ, அவர் வந்து சும்மா விடக்கூடாது, அவர் சைஃபர் ஆகக்கூடாது. தட் இஸ் ஃபார் தட் we should do after joining follow up. After joining follow up is very very important. ஜாயினிங் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எப்படி ஃபாலோ பண்ற, அவரை எப்படி கைட் பண்ற, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு புது நண்பர் ஆர்சிஎம்குள்ள வந்தா he should 100% follow one consistency plan. 1500 பண்ணிக்கலாம், 2500 பண்ணிக்கலாம், 5000 பண்ணிக்கலாம். ஆனா உங்களை find your 10 இருக்கு இல்லையா, find your 10, அந்த find your 10 யார் வர்றாங்களோ he should 100% do 5000 PV. யார் 1500 PV பண்றாங்களோ, 2500 PV பண்றாங்களோ, அவர் வந்து உங்களை find your 10 லிஸ்ட்ல வராது. ஃபைண்ட் யுவர் 10 லிஸ்ட்ல யார் வரும், உங்களை 10 பேர்ல யார் வரும், that person should do 5000 PV. 5000 PV மாசம் பண்ற ஆள்கள் தான் உங்களை லிஸ்ட்ல நீங்க ஆட் பண்ண முடியும். they are all serious leaders. ஆர்சிஎம் பண்ணணும், ஆர்சிஎம் தான் பெனிஃபிட் எடுக்கணும், ஆர்சிஎம் எனக்கு வளரணும், அப்படி முடிவு எடுத்த ஆள் மட்டும்தான் உங்களை ஃபைண்ட் யுவர் 10 டாப் லிஸ்ட்ல வரும். டாப் லிஸ்ட் ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல வரும். அப்ப அந்த 10 பேர்ல யாரை நீங்க ஆட் பண்ணணும், யாரு நீங்க உங்களை பேசிய கேட்டு 5000 PV பண்றாங்களோ அவரை நீங்க உங்களை ஃபைண்ட் யுவர் 10 டாப் ப்ரையாரிட்டி லிஸ்ட் சேர்த்துக்கலாம். அந்த 5000 PV பண்ற ஆள் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டா, he should start a display wall at his home. அவரோட வீட்டுல வந்து ஒரு ப்ராடக்ட் டிஸ்பிளே, ஹோம் ஷாப்பிங் சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள கடை, வீட்டுக்குள்ளேயே கடை, ரைட், வீட்டுக்குள்ள வந்து ஒரு கடையை போடும், வீட்டுக்குள்ள, ரைட், வீட்டுக்குள்ள கடைன்னு சொன்னா அதுக்கு ரெண்டு கொடுக்க அவசியம் இல்லை, வீட்டுல ஒரு அத்தனை பேரும் வந்து அந்த பொருளை வாங்கிக்கலாம், விற்கலாம், எதுவான பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ள யாரு இருக்கலாங்களோ, யாரு எம்ப்ளாயிஸ் தேவையில்லை, ரெண்ட் கொடுக்க அவசியம் இல்லை, எலக்ட்ரிசிட்டி பில் இல்லை, கம்ப்ளீட்லி ஃப்ரீ, ஹோம் ஷாப்பிங், வீட்டுக்குள்ள கடை. அதுக்கு டிஸ்பிளே வால் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒபிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணிக்கலாம். உங்களை ஐடி த்ரூ, உங்களை ஐடியில வந்து நீங்க செக் பண்ணினா அவங்களுக்கு அங்க பார்க்க முடியும், ரெஜிஸ்டர் டிஸ்பிளே வால். அதுல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு யூ கேன் ஸ்டார்ட் யுவர் டிஸ்பிளே வால். என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம், நிறைய பிரயோஜனங்களுக்கு. there are so many benefits of display wall, home shopping. வீட்டில் உள்ள கடைக்கு there are lot many benefits. நம்பர் 1 பெனிஃபிட், உங்களை வீட்டில் யார வந்தா அவர் வந்து இந்த கடையை பார்த்து கேட்பார். என்ன கேட்பாரு, என்ன சார் ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா? அப்ப நீங்க சொல்லிக்கலாம், இந்த கோதுமை மாவு இப்படி, இந்த ஆயில் இப்படி, இந்த பேஸ்ட் இப்படி, இந்த சோப் இப்படி, வெளி மார்க்கெட்டை விட தரமான பொருள் கம்மியான விலையில நேரடி மார்க்கெட்டிங் முறையா இது வந்து சேருது, இந்தியால டைரக்ட் செல்லிங்ல த பெஸ்ட் கம்பெனி, அப்படி சொல்லி நீங்க சொல்லும் போது அவர் சொல்லுங்க, எனக்கு ஒரு ஆயில் கொடுங்கோ, எனக்கு ஒரு கோதுமை மாவு கொடுங்கோ. சோ த சேல் ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம். உங்களை வீட்டுல வியாபாரம் ஆரம்பிக்க. தட் இஸ் நம்பர் 1 பெனிஃபிட். நம்பர் 2 பெனிஃபிட் என்னன்னு கேட்டா, யூ நீட் நாட் பே எனி ரெண்ட். நீங்க யாரையும் வந்து வேலைக்கு வைக்கிற அவசியம் கிடையாது. இட் வில் ரன் பை இட்ஸ் ஓன் ஆட்டோமேட்டிக்கலி. உங்களை நண்பர் ஆகட்டும், உங்களை நெய்பர்ஸ் ஆகட்டும், யார் உங்களை வீட்டுல வந்தாலும் அதை பார்த்து உங்களை வீட்டுல ரீட்டைல் ஆரம்பிக்கும். தட் இஸ் நம்பர் 2 பெனிஃபிட். நம்பர் 3 பெனிஃபிட் என்னன்னு கேட்டா, உங்களை டவுன்லைன் லீடர்ஸ், உங்களை டீமில் உள்ள உங்களை டவுன்லைன் லீடர்ஸ், அவருக்கு தேவையான பொருள் நீங்க பில் பண்ணி கொடுத்துக்கலாம். யூ கேன் பில் டு யுவர் டவுன்லைன்ஸ்.
நம்பர் 4 பெனிஃபிட் என்னன்னு கேட்டா, உங்களுக்கு ஏதாவது புது ஜாயினிங் வந்தாச்சு, நியூ ஜாயினிங் வந்தாச்சு, நீங்க வீட்டிலேயே கூப்பிட்டு வீட்டிலேயே உட்கார வச்சு மார்க்கெட்டிங் பிளான் சொல்லி கொடுத்து அவரை உங்களை வீட்டிலே என்ட்ரி போட்ட வச்சு உங்களை வீட்டிலே அவருக்கு தேவையான பொருட்களை கொடுத்து பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அனுப்பிக்கலாம். There are multiple benefits of starting display wall. அப்போ நம்ம டீமில் யாரு வந்தாலும் யாரு 5000 பிவி பண்றாங்களோ அவரை வீட்டுல வந்து யூ ஷுட் ஸ்டார்ட் ஒன் டிஸ்பிளே வால், ஹோம் ஷாப்பிங் ப்ராடக்ட் டிஸ்பிளே, வீட்டிலே கடை தானே. தட் இஸ் த நம்பர் 4th ஸ்டெப். 5th ஸ்டெப் என்னன்னு கேட்டா, யாரு வந்து இந்த டிஸ்பிளே வால் பண்றாங்களோ, யார் அவருடைய வீட்டுல வந்து உங்களை பேசி உங்களை நீங்க சொல்ற வார்த்தையை கேட்டு நீங்க சொல்ற டைரக்ஷன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி டிஸ்பிளே வால் போடுறாங்களோ, தேர் ஷுட் பி a ப்ராப்பர் டிஸ்பிளே வால் ஓப்பனிங். ரிப்பன் கட்டிங், எப்படி நீங்க ஒரு புது காரை வாங்கிட்டு ரிப்பன் கட்டிங் பண்றாங்களோ, எப்படி ஒரு புது பிக்கப் சென்டர் ஆர்சிஎமோட அவுட்லெட் ஒரு ஷாப் வந்து இனாகிரேட் பண்றாங்களோ, த சேம் வே நீங்க டிஸ்பிளே வால், ப்ராப்பர் டிஸ்பிளே வால் ரிப்பன் கட்டிங் ப்ரோக்ராம் நீங்க அவர் வீட்டுல பிளான் பண்ணணும். சோ மெனி பெனிஃபிட்ஸ் அப்படி பண்ணினா, ஏன்னா அவருடைய வீட்டு பக்கத்தில் உள்ள அத்தனை பேருக்கு தெரிஞ்சிடும் இந்த பொருள் இந்தியன் பொருள், குவாலிட்டியான தரமான பொருள், குவாலிட்டியான பொருள் மிதமான ரீசனபிளான விலையில இவரோட வீட்டுல கிடைக்குது. இந்த ஆயில் யூஸ் பண்ணினா இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு, இந்த சோப் யூஸ் பண்ணினா இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு, இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணினா இவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி அந்த இனாகிரேஷன் ப்ரோக்ராமில் நிறைய பேருக்கு அவருடைய நியர்பை நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் அவருக்கு அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு போயிடும். உங்களுக்கு நெட்வொர்க் பில்ட் பண்றதுக்கு இந்த டிஸ்பிளே வால் அண்ட் இனாகிரேஷன் ப்ரோக்ராம் ஹெல்ப்ஃபுல் ஆகும். That is the 5th program. யார் இந்த டிஸ்பிளே வால் ஓப்பனிங் பண்றாங்களோ, யார் உங்களை பேசிய கேட்டு 5000 பிவி டிஸ்பிளே வால் யார் ஓபன் பண்றாங்களோ அவர் வந்து நீங்க நியரஸ்ட் பிக்கப் சென்டரில் இன்வைட் பண்ணும். நியரஸ்ட் பிக்கப் சென்டர் எது உங்களை அவருடைய என்னது ஒரு நல்ல பியூசி நியரஸ்ட் சொன்னா சின்ன சின்ன பியூசி வேண்டாம், கொஞ்சம் பெருசா ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட், ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல யார் கொஞ்சம் பெருசா நல்ல ஸ்டாக் எல்லாம் போட்டு நல்லா பண்றாங்களோ அந்த பிக்கப் சென்டர்ல இந்த டிஸ்பிளே வால் பண்ண உங்களை டிஸ்ட்ரிபியூட்டரை நீங்க கால் பண்ணுங்க, அவர் அங்க இன்வைட் பண்ணுங்க, அங்க நீங்க ஒரு மீட்டிங் போடுங்க, பியூசி மீட்டிங். வீக்லி நீங்க அந்த மாதிரி பிக்கப் சென்டர்ல வீக்லி மீட்டிங் போட்டுக்கலாம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கண்டக்ட் பிக்கப் சென்டர் மீட்டிங் எவ்ரி வீக். யாரு பிக்கப் சென்டர் நடத்துறாங்களோ, யார் ஆர்சிஎமோட அவுட்லெட் நடத்துறாங்களோ, யார் ஆர்சிஎமோட வண்டர் வேர்ல்டு கியூக் ஆர்சிஎம் அவுட்லெட் நடத்துறாங்களோ அவர் வந்து பண்ண வேண்டிய வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன கேட்டா, யூ ஷுட் கண்டக்ட் ஏ வீக்லி மீட்டிங் இன் யுவர் அவுட்லெட். எவ்ரி வீக் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், நீங்க மண்டே நடத்தணுமா, நீங்க டியூஸ்டே நடத்தணுமா, நீங்க வெனஸ்டே நடத்தணுமா, சாட்டர்டே நடத்தணுமா, சண்டே, அது உங்களுக்கு விட்டது. ஆனா ஒரு ஆர்சிஎம் அவுட்லெட்ல கண்டிப்பா வந்து எவ்ரி வீக் தேர் ஷுட் பி ஒன் மீட்டிங். எனக்கு நிறைய அவுட்லெட்டுகள் தெரியும், எவ்ரி டே மீட்டிங் இருக்கிற அவுட்லெட் எனக்கு தெரியும். எவ்ரி டே சாயங்காலம் 5 கண்டிலிருந்து 6 மணி வரைக்கும், ஃப்ரம் ஈவினிங் 5 o'clock to 6 o'clock, அவ்வளவுதான் 1 hour. யாருக்கு வேணா அந்த 1 hour ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். 10 பேரு, 15 பேரு, 20 பேர், இந்த மாதிரி ஈவினிங் ஒரு 4:30 அந்த மாதிரி சமயத்துல அந்த பிக்கப் சென்டரில் வர்றாங்க, அவருக்கு தேவையான பொருட்கள் வாங்குறாங்க, ஒரு 1 hour ப்ரோக்ராமில் உட்கிறாங்களா. அந்த ப்ரோக்ராமில் வேற எதுவும் பேசுறது இல்லை. ஆர்சிஎம் சொன்னா என்னது, ஆர்சிஎம் எப்ப ஆரம்பிச்சது, ஆர்சிஎம்ல எந்தெந்த பொருள் கிடைக்கும், இது நம்ம பண்ண வேண்டியது என்ன, இந்த ஆர்சிஎம் ப்ரோக்ராமில் எப்படி ஜாயின் ஆயிக்கலாம், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல், ஃபினிஷ். வேற எதுவும் இல்லை. 1 hour ப்ரோக்ராம். அதுல ஒரு சீனியர் லீடர் இருக்கும், அந்த சீனியர் லீடர் அவருக்கு ஆர்சிஎம்குள்ள வந்து அவருக்கு கிடைச்ச பெனிஃபிட் என்ன, ஒரு வீடு வாங்கிதோ, கார் வாங்கிதோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெனிஃபிட் அவருக்கு ஆர்சிஎம் கிடைச்சா அது சொல்லி கொடுப்பாங்க. 1 hour ப்ரோக்ராம். 5 o'clock ஸ்டார்ட் ஆகும், 6 o'clock க்ளோஸ், அவ்வளவுதான், ஃபினிஷ். எவ்ரி டே பண்ற பிக்கப் சென்டர்ஸ் இருக்கு, எவ்ரி டே. அட்லீஸ்ட் நீங்க வீக்லி 1 ப்ரோக்ராம் பண்ண, அந்த ப்ரோக்ராம்ல உங்களை அந்த ஃபைண்ட் யுவர் 10 இருக்குல்ல, அந்த உங்களை 10 லீடர்ஸ் இருக்குல்ல, அந்த டிஸ்பிளே வால் பண்ணியா அந்த லீடரை வந்து நீங்க கூப்பிட்டு வந்து அந்த பிக்கப் சென்டர் மீட்டிங்கில் உட்கார வைக்கலாம். அங்க வரும்போது அவர் பார்க்குவாங்க, ஆர்சிஎம்ல டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு, ஆர்சிஎம்ல ஷூ இருக்கு, ஆர்சிஎம்ல நிறைய பொருட்கள். அவர் வந்து அங்கே உரம் பார்க்கறாங்க, நியூட்ரிஷன் பார்க்கறாங்க, இவரெல்லாம் அது பார்க்கல.
ஒரு ஆர்சிஎம் அவுட்லெட் வரும்போது நிறைய பொருள்கள் பார்க்கிறார். ஒரு காஸ்மெட்டிக் பார்க்கிறாரு, டெக்ஸ்டைல்ஸ் பார்க்கிறாரு, ஷூ பார்க்கிறாரு. இதை பார்த்து ஆர்சிஎம் இவ்வளவு பொருள் இருக்கா? அதனால நீங்க டிஸ்பிளே வால் பண்ண ஆள்கள் வந்து ஒரு நல்ல அவுட்லெட்ல கூட்டிட்டு போகணும். ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட், ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட், 1000 ஸ்கொயர் ஃபீட், நிறைய ஸ்டாக், ஒரு 5 லட்சம், 6 லட்சம், 10 லட்சம் ஸ்டாக் இருக்கிற அவுட்லெட்ல நீங்க கூப்பிட்டு போகணும் ஃபர்ஸ்ட் டைம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். நீங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு பெட்டிக்கடை மாதிரி வச்ச ஒரு பிக்கப் சென்டர்ல கூட்டிட்டு போயிட்டு அவர் ஃபுல்லா நெகட்டிவ். ஆர்சிஎம் டிஸ்பிளே அவர் பண்ணியதை விட சின்னதான ஒரு பிக்கப் சென்டர் கூட்டி போய் என்ன பிரயோஜனம்? அப்போ நீங்க ஒரு பிக்கப் சென்டர், ஒரு ஆர்சிஎம் வண்டர்வேர்ல்டுக்கு ஒரு ஆர்சிஎம் அவுட்லெட் கூட்டிட்டு போகும்போது அந்த அவர் பண்ணிட்டு இருக்கிற டிஸ்பிளேவால விட ஒரு 10 மடங்கு, ஒரு 20 மடங்கு பெருசான ஒரு வண்டர்வேர்ல்டர் ஆர்சிஎம் அவுட்லெட் கூட்டி போனா தான் அவருக்கு அந்த மோட்டிவேஷன் கிடைக்கும். அண்ட் த ஃபைனல் ஸ்டெப் என்ன தெரியுமா? வாட் இஸ் த ஃபைனல் ஸ்டெப்? பிக்கப் சென்டர் பார்த்தாச்சு, டிஸ்பிளே வால் ஓபன் பண்ணியாச்சு, அவர் ஹோம் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாட் இஸ் த ஃபைனல் ஸ்டெப் என்ன தெரியுமா? யூ ஷுட் டேக் ஹிம் டு ஏ மந்த்லி ப்ரோக்ராம், ஏ பிக் செமினார். அது மதுரையில நடக்கும், திண்டிகல்ல நடக்கும், ஈரோட்ல நடக்கும், சென்னையில நடக்கும். எங்க நடத்துறாங்களோ அந்த ப்ரோக்ராம்ல நீங்க உங்களை இந்த ஃபைண்ட் யுவர் 10 இருக்கு, இந்த 10 பேர் இருக்கு இல்லையா, அந்த 10 பேர்ல யாரை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி லீடரா மாத்துறாங்களோ அந்த லீடரை கொண்டு போய் அந்த மீட்டிங், அந்த மந்த்லி ப்ரோக்ராம்ல உட்கார வைக்கணும். நிறைய யூஎல்பி ப்ரோக்ராம் நடக்குது சென்னையில. வந்து நெக்ஸ்ட் யூஎல்பி ப்ரோக்ராம் February 8 நினைக்கிறேன், 8th February நினைக்கிறேன். அந்த ப்ரோக்ராம்ல நீங்க கொண்டு போய் உட்கார வைக்கணும். எதுக்கு? எதுக்கு? வை? சார் February 7 அம்பத்தூர் சார். February 7 அம்பத்தூர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. 7th February அம்பத்தூர்ல யூஎல்பி பெரிய ப்ரோக்ராம், பிக் செமினார். வாட் இஸ் த பர்பஸ்? எதுக்கு? எதுக்கு நான் கொண்டு போய், அவருக்கு பொருள் தெரியும், டிஸ்பிளே வால் ஓபன் ஆச்சு, வீட்டுல சேல் நடக்குது, நான் பியூசியில் பிக்கப் சென்டர்ல கொண்டு போயாச்சு, பிக்கப் சென்டர் பார்த்தாச்சு, அங்க பிக்கப் சென்டர்ல இருக்கிற பொருள் எல்லாம் பார்த்தாச்சு, இனி எதுக்கு சார் நான் யூஎல்பியில கூட்டிட்டு போனோம்? நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன். எனக்கு ஆர்சிஎம் தெரியும் சார். நான் பொன்குண சாரை பார்த்தாச்சு, காமராஜ் சாரை பார்த்தாச்சு, நான் அஸ்கர் சாரை பார்த்தாச்சு, இவருடைய பேசி நான் கேட்டாச்சு. இனி எதுக்கு சார் நான் மந்த்லி மீட்டிங்ல வரணும்? அதுக்கு பதில் என்ன தெரியுமா? அதுக்கு பதில் என்ன தெரியுமா? இந்த பெரிய ஃபங்க்ஷன் தான் முடிவெடுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு மோட்டிவேஷனா வரும், ஒரு இன்ஸ்பிரேஷன். நிறைய பேர் வந்து பொருள் யூஸ் பண்றாங்க, ஹோம் மீட்டிங், ஹோம் டிஸ்பிளே வால்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பட் அவர் முடிவு எடுத்திருக்க மாட்டேன். நான் ஆர்சிஎம் பண்றேன், நான் ஆர்சிஎம்ல வந்து ஒரு பெரிய லெவல்ல நான் அச்சீவ் பண்றேன், நான் என்னோட உயிர்ல வந்து ஆர்சிஎம் விட நான் இன்னும் ஒரு பிசினஸும் நான் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி அவருக்கு ஒரு விஷன், ஒரு டிசிஷன், அது எங்க எடுக்கும் தெரியுமா? இட் இஸ் டேக்கன் ஒன்லி இன் பிக் மீட்டிங்ஸ். அந்த மீட்டிங்ல வந்து ஒரு சீஃப் கெஸ்டா, ஒரு ட்ரெயினரா, ஒரு கம்பெனி நேஷனல் ட்ரெயினரா யாரோ வந்திருக்கும். அந்த கீசோலு, அந்த காஸ்மெட்டிக்ஸ், உரம், நியூட்ரிஷன், எஃப்எம்சிஜி, இந்த பொருள் எல்லாம் கேட்டு, ஆர்சிஎமோட சிஸ்டம் இதெல்லாம் கேட்டு அதுல அட்டென்ட் அதுல அச்சீவ் பண்ண லீடர்ஸோட பேசிய கேட்டு, அவருடைய லைஃப்ல வந்து அவருடைய வளர்ச்சியை பார்த்து நீங்க கொண்டு போய் உட்கார வச்ச ஆள் வந்து ஒரு முடிவெடுப்பார். ஐ வில் டூ இட். நீங்க முடிவெடுத்திருக்க மாட்டேன், ஆனா நீங்க கொண்டு வந்து உட்கார வைக்கிற இல்லையா, அவரு முடிவெடுப்பார். he will tell I will do it. நான் பண்றேன், நீங்க விட்டாலும் நான் பண்றேன், என்னோட பசங்களுக்காக நான் பண்றேன், என்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக நான் இந்த ஆர்சிஎம் பிசினஸை பண்ணித்தான் ஆகணும், நான் பண்றேன், நான் பண்ணி அச்சீவ்மெண்ட் எடுக்கிறேன். அது யார் எடுக்கும்? யாரு முடிவெடுப்பாரு? நீங்க கொண்டு வந்த அந்த மீட்டிங்ல உட்கார வைப்பார் இல்லையா, அந்த ஆள் அப்பதான் முடிவெடுப்பார். நீங்க டிஸ்பிளே வால் பண்ணி கொடுத்தாலும், நீங்க ஃபாலோ பண்ணி அவருக்கு கன்சிஸ்டன்சி பிளான் சொல்லி கொடுத்தாலும், நீங்க அவரை கூட்டிட்டு வந்து பிக்கப் சென்டர் உட்கார வச்சாலும், அவரு சம்டைம்ஸ் அவர் முடிவெடுத்திருக்க மாட்டார். அவருக்கு ஏன்னா அந்த விஷன், அந்த லாங் டேர்ம் விஷன், வரப்போற 5 வருஷத்துல, வரப்போற 10 வருஷத்துல என்னோட லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் இந்த ஆர்சிஎம் கொண்டு வந்து கொடுக்க முடியும், அது வந்து இந்த பிக்கப் சென்டர்லோ, இந்த டிஸ்பிளே வால்லோ, இந்த ஹோம் மீட்டிங்லோ கிடைக்க மாட்டேன். அவருக்கு எங்க கிடைக்கும்? இந்த பெரிய ஃபங்க்ஷன்ல கிடைக்கும். அவர் எப்போ ஒரு பெரிய லீடரை மீட் பண்றாங்களோ, பெரிய அளவில் வந்து பெரிய
ஒரு ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணும்போது கிடைக்கிற அந்த விஷன், அந்த 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 விஷன் தான், அந்த லாங் டேர்ம் பிளான் தான் அவரை ஒரு முடிவு. எஸ், ஐ வில் டூ இட், நான் பண்றேன். அந்த முடிவில் கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்க அவரை வந்து ஒரு பெரிய மீட்டிங், ஒரு யூஎல்பி ப்ரோக்ராம் 7th அம்பத்தூர்ல நடக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல இந்த மாதிரி யூஎல்பிஸ் நிறைய இடத்துல பிளானிங் இருக்கும். இப்ப எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அம்பத்தூர்ல 7th February நடக்கிற யூஎல்பி ப்ரோக்ராம், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் தான் நான் இன்னைக்கு சொன்னது. நீங்க 1-to-1 மீட் பண்றேன், சேல்ஸ் பண்றேன், ஃபாலோ பண்றேன், மறுபடி சேல்ஸ் பண்றேன், மறுபடி ஃபாலோ பண்றேன், மறுபடி சேல்ஸ் பண்றேன். அப்புறம் மிதுவா வந்து அவரை வந்து 1 சேல் 2 சேல் 3 சேலுக்கு அப்புறம் அவரை ஆர்சிஎம்ல ஜாயினிங் கொண்டு வரேன். நவ் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் ஜாயினிங் ஃபாலோ அப். ஜாயினிங் ஆனதுக்கு அப்புறம் ஃபாலோ அப். நீங்க இன்னும் கொஞ்சம் பொருள் எல்லாம் கொடுத்து அவரை வந்து எஸ் யூஎல்பி 8th திருச்செங்கோடு, எஸ் சசிகலா மேடம் தேங்க்யூ 8. அப்ப 7th வந்து அம்பத்தூர்ல இருக்கு சென்னை, 8th வந்து திருச்செங்கோடுல இருக்கு. எல்லாம் நோட் பண்ணுங்க. யூஎல்பி இனி யாருக்கு தெரிஞ்சா யூஎல்பி ப்ரோக்ராம்ஸ் இருந்தா கொஞ்சம் போடுங்க. நம்ம டீம் தமிழ்நாடுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஎல்பி ப்ரோக்ராம்ஸ் கம்பெனி லெவல்ல வந்து அவரு கோஆர்டினேட் பண்ணி பிரசன்ட் பண்ற ப்ரோக்ராம். அதுல வந்து நம்ம எஸ் ஐ ஷுட் ஃபைண்ட் மை 10. நான் யார வந்து இந்த டிஸ்பிளே வால் ஓபன் பண்ணி வச்சிருக்குதோ, இனாகிரேஷன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி வச்சதோ, அவரை வந்து நான் பியூசி பிக்கப் சென்டர் ஆர்சிஎம் அவுட்லெட் கூட்டிட்டு போயிட்டு ஆர்சிஎம் அவுட்லெட் காட்டிதோ, ரைட், அவரை வந்து நான் யூஎல்பி ப்ரோக்ராமில் கொண்டு வந்து உட்கார வச்சா மை டீம் வில் க்ரோ வெரி வெரி ஃபாஸ்ட், வெரி வெரி ஃபாஸ்ட். ஆர்சிஎம்ல டீம் பில்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து தனியா மீட் பண்ணிட்டு போனா there is a limit. நான் எவ்வளவு பண்ண முடியும்? But if I have team building is the secret of rich people. பணக்காரனுடைய சீக்ரெட் என்ன தெரியுமா? They build a team. ஏழை மக்களுடைய poor peopleோட சீக்ரெட் என்ன தெரியுமா? Why the person is poor? Because he works alone. அவரோட கூட யாரும் இல்லை. அவன் வேலைக்கு போனா வருமானம், வேலைக்கு போலான்னா வருமானம் இல்லை. ஆனா ரிச் பீப்புள் வேலைக்கு போற அவசியம் கிடையாது, வேலைக்கு போகலானாலும் வருமானம் வரும். That is why he is rich. நம்மளும் ஆர்சிஎம்ல என்ன பண்ணணும்? we should also build a team so that you can be a rich person tomorrow. நீங்களும் நாளைக்கு ஒரு பணக்காரனா மாறணும்னா you should build a team. நீங்க டீம் பில்ட் பண்ணலாம்னா you can never become rich. You will always struggle for money. You run, you get money. You stop running, no money. நீங்க வேலைக்கு போற வருமானம் வருது, நீங்க வேலைக்கு போற நிக்க வச்சா உங்களோட வருமானம் நின்று போகுது. நான் 20 வருஷமா டீம் பில்ட் பண்றேன். என்னோட டீம்ல வந்து 5 லட்சத்துக்கு மேல ஆட்கள் இருக்கு. நான் இன்னைக்கு ஆர்சிஎம் நிக்க வச்சாலும் என்னோட வருமானம் நிக்காது. பிகாஸ் ஐ ஹாவ் 5 lakh plus people in my team. 5 லட்சத்துக்கு மேல என்னோட டீம்ல ஆட்கள் இருக்கு. அவர் குளிக்கிற, அவர் சாப்பிடுற, அவர் வந்து ஆர்சிஎம் கிடைக்கிற டெக்ஸ்டைல்ஸ் வாங்குற, அவர் பயன்படுத்துறாரு, அவர் உபயோகிக்கிறாரு, அவர் சேல்ஸ் பண்றாங்க, அவர் அவுட்லெட் போடுறாங்க. எனக்காக இல்லை, அவருக்காக. அதுதான் உங்களுக்கு நாளை கிடைக்க போகுது ஆர்சிஎம்ல. சோ டீம் பில்டிங் இஸ் a secret of rich. நீங்களும் ஒரு பணக்காரனா மாறணும்னா இன்னையிலிருந்து நீங்க டீம் பில்ட் பண்றத ஆரம்பி. ஸ்டார்ட் பில்டிங் த டீம். அதோட ஸ்டெப் தான் நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்தேன். So remain connected with the system, right? Remain connected with the system, connected with the system. ஆர்சிஎம் சிஸ்டம் என்ன சொல்றாங்களோ அந்த சிஸ்டத்துல நீங்க கனெக்ட் ஆயிருங்க. Don't connect and remain with people. Don't connect with products. நீங்க ப்ராடக்டோட கூட கனெக்ட் ஆயிருந்தா, நீங்க நியூட்ரி சார்ஜோட கூட கனெக்ட் ஆயிருந்தா, நியூட்ரி சார்ஜ் காரன் டார்கெட் கொடுக்கலாம்னா நீங்க உங்களை பிசினஸ் ஹீரோ போயிடும். நீங்க கீசோல் காஸ்மெட்டிக்ஸ்ல நீங்க கனெக்டடா இருந்தா, நீங்க காஸ்மெட்டிக்ஸ் காரன் ஏதோ டார்கெட் கொடுத்தா நீங்க பண்ணிட்டு போங்க. கீசோல் காரன் டார்கெட் கொடுக்கறத நிக்க வச்சா நீங்க ஜீரோ போயிடும். நீங்க உரத்து ஹரித் சஞ்சீவினி உரத்துல வேலை பண்ற, உரத்துல கனெக்டடா இருக்கிறது, அவரு கொடுக்குற டார்கெட்ல கனெக்டடா இருந்தா, அவர் டார்கெட் கொடுக்கும் போது நீங்க முன்னாடி போயிட்டு இருக்கோம். அவர் டார்கெட் கொடுக்கறத நிக்க வச்சா நீங்க ஜீரோவா போயிடும். நெவர் கெட் கனெக்டட் வித் எனி ப்ராடக்ட். Remain connected with RCM system.
ஆர்சிஎம் நியூட்ரிஷன் கொடுக்கிறாரு, பெயிண்ட் கொடுக்கிறாரு. நிறைய பேர் எனக்கு தெரியும் சார். பெயிண்ட் வந்து கம்பெனி மாறியாச்சா, அந்த கம்பெனியில கனெக்டடா இருந்த ஆட்கள் எல்லாம் வெளியே போச்சு. அந்த அந்த பழைய பெயிண்டில் யாரெல்லாம் கனெக்டடா இருந்தாங்களோ அந்த பெயிண்ட் போச்சு, அவரெல்லாம் வெளியே போச்சு. அப்ப நெவர் கெட் கனெக்டட் வித் ப்ராடக்ட்ஸ், ரிமைன் கனெக்டட் வித் ஆர்சிஎம் சிஸ்டம். நிறைய பேர் ஆட்களோட கூட கனெக்டடா இருக்கலாம் சார். நீங்கள் இருந்தா நான் இருக்கிறேன் சார், நீங்க முன்னாடி இருந்தா நான் இருக்கிறேன் சார். அப்ப அவர் முன்னாடி இல்ல, அவர் எங்க போச்சு, நீங்களும் வெளியில போயிடும். அப்ப டோன்ட் கெட் கனெக்டட் வித் பீப்புள். உங்களை அப்லைனோட கூட கனெக்டடா இருக்கக்கூடாது, உங்களை டவுன்லைனோட கூட கனெக்டடா இருக்கக்கூடாது. கம்யூனிகேஷன் வைக்கலாம். ஏதாவது சந்தேகம் இருக்கா கால் பண்ணுங்க. நீங்க அவருடைய மேல ஃபுல் அண்ட் ஃபுல்லா டிபெண்ட் ஆகக்கூடாது. நீங்கள் இருந்தா நான் பண்றேன், அவர் இல்லன்னா நீங்க என்ன பண்ற, விட்டு போறியா? அவர் விட்டு போச்சு, நீங்கள் விட்டு போகுமாங்களா? உங்களுக்கு தெரியும் ஆர்சிஎம் நல்லது. அந்த பைத்தியக்காரன் உங்களை அப்ளைன் பைத்தியக்காரன், அவர் விட்டு போயிடுச்சு, நீங்களும் விட்டு போறியா? நீங்களும் பைத்தியக்காரனாக போறியா? நீங்க ஒரு அறிவாளியா மாறுங்க. யூ பிகம் ஏ பர்சன் வித் நாலேஜ், இன்டெலிஜென்ஸ். உங்களை அப்லைன்ல ஒரு பைத்தியக்காரன் இருக்கு, டவுன்லைன்ல ஒரு பைத்தியக்காரன் இருக்கு. நீங்களும் அவரை பார்த்து இவரை பார்த்து நீங்களும் விட்டு போற, நீங்கள் யாரு? உங்களை அப்லைன்ல ஒரு பைத்தியக்காரன் இருக்கு, டவுன்லைன்ல ஒரு பைத்தியக்காரன் இருக்கு. நீங்க மத்தியத்தில் இருந்துட்டு என்னோட அப்லைன் பைத்தியக்காரன், டவுன்லைன் பைத்தியக்காரன், நானும் விட்டுறேன்னு சொன்னா நீங்க யாரு? அப்ப நம்ம ஆட்களோட கூட கனெக்டடா இருக்கக்கூடாது. we should always remain connected with RCM system. சிஸ்டம் என்ன சொல்றாங்க அது நம்ம பண்ணிட்டு போகலாம். மீட்டிங் அட்டென்ட் பண்ணோம், யூஎல்பி போனோம், பிக்கப் சென்டர்ல போனோம், ஆர்சிஎம் கொடுக்குற கன்சிஸ்டன்சி பிளான் அட்டென்ட் பண்ணணும். எவ்ரி டே நம்ம ஏதாவது படிக்கணும். நம்ம அறிவை வந்து ஓரோ நாள் ஏத்திட்டே போகணும். இன்னைக்கு கொஞ்சம் படிக்கணும், நாளைக்கு கொஞ்சம் படிக்கணும். எவ்ரிடே ஹாஃப் அன் ஹவர் 1 hour படிக்கணும். எவ்ரிடே வந்து ஒரு ஆள் 2 பேரை நம்ம மீட் பண்ணணும், அவருக்கு ஆர்சிஎம் சொல்லி கொடுக்கணும். திஸ் இஸ் த சிஸ்டம். இதை நம்ம கன்சிஸ்டண்டா பண்ணிட்டே போகலாம். யார் வர்றாங்க யார் போடுறாங்க, டோன்ட் வரி. ஆர்சிஎம்ல வந்து யாருக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குதோ அவர் ஆர்சிஎம்ல இருக்கும். யாருக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லையோ அவர் விட்டுட்டு வெளியே போயிடும். ஏதோ ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்து அதுல மாட்டிடும். அதுல போய் கொஞ்சம் பணம் எல்லாம் களைஞ்சு அதுக்கப்புறம் இவ்வளவு பணம் போச்சு அவ்வளவு பணம் போச்சுன்னு சொல்லி அவர் மறுபடியும் ஆர்சிஎம் குள்ள வரும். அவரோட பின்னாடி நீங்க போகக்கூடாது. You should follow the RCM system committedly for the next 5-10 years. உங்கள லைஃபை மாறிடும். உங்கள ஜெனரேஷன்ஸ், உங்கள பசங்கள் தான், நீங்க இப்போ வேலை பண்றதை வந்து உங்கள பசங்கள் தான் என்ஜாய் பண்ண போறோம். யுவர் கிட்ஸ் வில் என்ஜாய். நீங்க இன்னைக்கு கமிட்டடா வேலை பண்ணினா உங்களை விட இந்த பிசினஸ் என்ஜாய் பண்றது யாருன்னு கேட்டா யுவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அது எல்லாருக்கும் சாதிக்கட்டும். என்னை இன்னைக்கு கூப்பிட்டு பேச வச்சதுல எல்லா தமிழ்நாடு ஆல் டாப் சீனியர் லீடர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. மறுபடியும் நெக்ஸ்ட் டைம். இன்னைக்கு எந்த நாள்? இன்னைக்கு 28. இன்னும் ஒன்லி 2 நாள் தான் பேலன்ஸ் இருக்கு. 2 நாள் தான். இந்த 2 நாள்ல நீங்க உங்களை பர்சனல் டார்கெட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க, உங்களை டீம் டார்கெட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. டோன்ட் வெயிட் ஃபார் த லாஸ்ட் மொமெண்ட்ல பில்லிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இன்னைக்கு நாளைக்கு பில்லிங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க ஒரு பெரிய அச்சீவரா மாறுங்க. So thank you very much. JRCM. Back to Kamraj. So thank you very much. JRCM.